ஆஸ்பரன் ரயில்வேவோட ஏஎல்பி எக்ஸாம் சிபிடி 2ஓட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க இதை விடுவாங்களா விட மாட்டாங்கன்னு. ஃபைனலாக வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிடிஎஃப் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏஎல்பி சிபிடி 2ஓட ரிசல்ட்டு. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரான கேண்டிடேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இப்போ இது எப்படி செக் பண்ணலன்னா நம்மளுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ சில பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துருக்கலாம். நம்ம இங்கேருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கலாம்னா மெயிலுக்கு போங்க. மெயிலில் போய்ட்டு ஜஸ்ட் ஏஎல்பி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே என்னென்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கோமோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜாக இருக்க சிவி பேட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதில் தான் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ஏது ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒழுங்கான ப்ராப்பர் சிலபஸ் கிடையாது. ஸோ அதனால் அதை கிளாரிட்டியாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதாவது ஏஎல்பி சிபிடி 1 இருக்கலாம் இல்லை சிபிடி 2 இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு மூலையில் நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்காகனா இப்போ அப்கமிங் ஸ்டூடெண்ட் ஏன்னா 2025 ஏஎல்பி போட்டுட்டாங்க, அது ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.